அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுல கட்சிகளுக்கு பஞ்சம் இல்லை. கட்சிகள் நிறைய இருக்கு. இந்திய ஒன்றிய அளவில் செயல்படக்கூடிய பாஜக இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, இடதுசாரி கட்சிகள் இருக்கு. எனவே அந்த வகையில் இந்திய அளவிலான அரசியலை பேசுவதற்கு கட்சிகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டு அரசியலை பேசுவதற்கான கட்சிகளாக அதிமுக, திமுக, நாம் தமிழர், இடதுசாரிகள், பல்வேறு சமூக கட்சிகள், மதம் சார்ந்த கட்சிகள், எல்லா கட்சிகளும் இங்க இருக்கு. அப்ப இங்க தமிழ்நாட்டுல கட்சிகளுக்கு பஞ்சம் இல்லை. பிறகு நமக்கு என்ன தேவை அப்படின்னா அரசியல் தான் தேவை. இன்னைக்கு கரூர்ல 41 பேரை பள்ளி கொடுத்துட்டு இருக்கிறோம். அது பற்றிய எந்த மேலாய்வு, குற்ற உணர்ச்சி எதுவுமே இல்லாம ஒரு தரப்பு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த இறப்பு கூட தன்னுடைய செல்வாக்கை பறைசாற்றுகிற ஒரு விஷயமாக நினைக்கக்கூடிய மனநோய் பிடித்த மேட்டுக்குடி ஒரு நடிக மனோபாவத்தினுடைய விளைவாக இருக்கு. இன்ன வரைக்கும் நடிகர் விஜய் வருத்தம் தெரிவிக்கல, மன்னிப்பு கேட்கல, அந்த குடும்பங்களை போய் பார்க்கல. யார் யார் எந்த ஊருக்காரங்க எப்படி செத்தாங்கன்ற லிஸ்ட் கூட அவர்கிட்ட இருக்குமா என்னன்னு தெரியல. அதை பத்தி எந்த அக்கறையும் செலுத்தினாங்களான்னு தெரியல, எதுவும் இல்லை. மிக சாதாரணமாக அடுத்த விஷயத்துக்கு போயிட்டாங்க. சிஎம் சாரோட உரையாடலுக்கும் மோதலுக்கும் போயிட்டாங்க. உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறதுக்கு போயிட்டாங்க. அரசியல் சதி நடக்குது, சிபிஐ வரணும், இது உயர்நீதிமன்றம் தலையிடணும் அப்படின்னு. பாஜக இந்தியாவில் எந்த பிரச்சனைக்கும் உண்மையை கண்டறியும் குழு அமைச்சது கிடையாது, தமிழ்நாட்டுக்கு அமைச்சிருக்கிறாங்க. சரி, அதனால நமக்கு ஒரு விஷயம் என்ன தெளிவா இருக்குன்னா, அரசியல் பண்றதுக்கு இங்க ஆள் பற்றாக்குறை இல்லை. அரசியல் பண்றதுக்கு எக்கச்சக்க கட்சிகள் இருக்கு. ஆனால் நாம் அரசியலில் என்ன எதிர்பார்க்கிறோன்ற தெளிவு நமக்கு இருக்கா, இளைஞர்களுக்கு இருக்கா? நான் ஒரு 15 வயசுல இருந்து 25 வயசு 30 வயசு உள்ள இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன். நீங்க எந்த கட்சியில இருந்தாலும் பரவாயில்ல, 90% பேருக்கு நான் கேட்கிற ஒரு சின்ன கேள்விக்கு பதிலே தெரியாது. அரசியல் என்றால் என்ன? நீங்க எதுக்காக ஒரு கட்சியில சேர்ந்து பயணப்படுறீங்க? அரசியல் என்பது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிக்கல். அரசியல்ன்றது எதுக்காக நடக்குது? நம்முடைய சொத்தில், நம்முடைய வரி பணத்தில் ஒரு அரசாங்கம் நடக்குது, சரியா? அந்த அரசாங்கம் இந்த தேசத்தினுடைய சொத்தை முழுமையாக பெற்று மக்களுக்கு பகிர்ந்தளிக்குதான் பார்க்கறதுக்கு பேருதான் அது அரசியல் என்பதை. இன்னும் சுருக்கமா சொன்னா, அதிகாரத்தை பத்தியும் பொருளாதார பத்தியும் சிந்திப்பது, செயல்படுவது தான் அரசியல். என்ன? அரசியல் பற்றியும் பொருளாதாரம் பற்றியும். அப்ப இந்த நாட்டினுடைய சொத்துக்கள் எந்தெந்த மக்களுக்கு எந்தெந்த வகையில பங்கிடப்படுது, இதுதான் அரசியலில் முதல் பாடம். அடுத்தது, இந்த சொத்தை பங்கிடுவதில் அதிகாரம் செலுத்துபவர்களுடைய நோக்கம் அனைத்து மக்களுக்குமானதாக இருக்கிறதா, அல்லது ஒரு குடும்பத்திற்கானதாக இருக்கிறதா, அல்லது ஒரு முதலாளித்துவ கூட்டுக்கான ஆட்சியாக அதிகாரமாக இருக்கிறதா என்பதையெல்லாம் அடையாளம் காண்றதுதான் முக்கியம். சரி, இப்ப நம்ம நாட்டுல என்ன பிரச்சனை, யாராருக்கு என்ன செய்யும் அப்படின்ற கேள்விக்கு நம்மள்ட்ட பதில் இருக்கா அப்படின்னு பார்த்தாலும் பெருத்த ஏமாற்றம், இளைஞர்கள் மத்தியில பெருத்த ஏமாற்றம். அப்ப என்ன இருக்கு நம்மள்ட்ட? இதை கேள்வி கேட்பதற்கும் இந்த அரசியலில் ஈடுபடுவதற்கு நம்ம எதற்காக போறோம்னு சொன்னா ஒன்றும் தெரியாது. நேற்று வரைக்கும் அவர் சினிமாவை பார்த்து கைதட்டணும், இன்னைக்கு நேரடியா ஒரு கட்சியில சேர்ந்துட்டோம். சரி, சேருங்க, கேள்வி கேளுங்க, அரசியல் என்றால் என்ன சொல்லிக் கொடுங்க.
இந்த தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் என்ன மாற்றம் நடந்திருக்கு, அடுத்த கட்டமா என்ன மாற்றம் தேவைப்படுது, எதை நோக்கி கொண்டு போக போறோம், அதற்கான கொள்கை என்ன, சித்தாந்தம் என்ன, கோட்பாடு என்ன, வழிகாட்டல் என்ன, நடைமுறை என்ன, இத்தனை கேள்விகளுக்கும் பதில் இருக்குமா, பதில் தெரியுமா? இந்திய அரசியல் சாசனம் சொல்லுதே, ஜனநாயக மதசார்பற்ற சோசலிச குடியரசு அப்படின்னு சொல்லுது இல்லையா? இந்த ஜனநாயக மதசார்பற்ற சோசலிச குடியரசு அப்படின்னா என்ன, அதனுடைய நோக்கம் என்ன? இதை சொல்வதற்கு தானே நமக்கு ஒரு அரசியல் கட்சி தேவை. இதை நோக்கி நாட்டை இந்த அரசியல் சாசனத்தினுடைய லட்சியங்களை நோக்கி வழி நடத்துவதற்கு தானே அரசியல் கட்சி தேவை. அப்ப இதை பற்றி நமக்கு தெளிவு இருக்கா? இதை சொல்லித்தராங்களா நாம இருக்கிற கட்சியில? அது எந்த கட்சியா வேணா இருக்கட்டும். அவங்க வெறும் மதத்தை தான் சொல்லி தர்றாங்களா? கட்சியை விட்டு வெளியே வந்துருங்க. அவங்க வெறும் சாதியை மட்டும் சொல்லி தர்றாங்களா? அதை விட்டு வெளியே வந்துருங்க. ஒரு தேசத்தின் நலனை பேசாத, அனைத்து மக்களினுடைய நலனை பேசாத, அந்த நலனுக்கு அனைத்து மக்களும் நல்லா வாழ்றதுக்கு யாரெல்லாம் தடையா இருக்காங்க, அவருடைய நோக்கங்கள், கொள்கைகள், சித்தாந்தம் எப்படி தடையா இருக்குன்னு சொல்லாத கட்சியா இருக்கா? விட்டுட்டு வெளியே வந்துருங்க. தற்குறித்தனமா இருக்காதீங்க. இதுதான் டோட்டல். தற்குறித்தனம் என்பது இதுதான். இந்த கேள்விகள் எதுக்குமே எனக்கு விட தெரியாது. நீ ஒரு தற்குறி, அரசியல் தற்குறி. இதை விட்டு வெளியே வந்தால் ஒழிய நமக்கு தெளிவு கிடைக்க போவதில்லை. எனவே ஒரு கட்சியில சேரணும். அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டை முன்னேற்றுவதில் என்ன கொள்கை, குறிக்கோள் இருக்கிறது, அரசியல் என்கிற ஆட்சி அதிகாரத்தையும் பொருளாதாரத்தையும் எடுத்து கையாளுகிற இந்த அரசியலில் இந்த கட்சி, இந்த தலைவருக்கு என்ன பாத்திரம் இருக்கு, இவருடைய நோக்கம் என்ன அப்படின்றத தெளிவு வேணும். அப்புறம் நம்ம நாட்டுக்கே உரிய சாபக்கேடான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. மதவெறி ஊட்டுறான் ஒரு பக்கம், சாதி வெறி ஊட்டுறான் ஒரு பக்கம், பெண்ணை இரண்டாம் தர குடிமக்களாக்கி வச்சிருக்கிறான் ஒரு பக்கம். இப்படியான சமுதாய முரண்பாடுகளுக்கு தீர்வு சொல்ற கட்சி எதுவா இருக்கு? அதுகிட்ட கொள்கை இருக்கா என்பதை அடையாளம் காண்றதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். இதை நோக்கி எல்லாரும் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். நன்றி. இந்த மாதிரி வீடியோவை நீங்க நாலேஜோட பார்க்கணும்னா லெஃப்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.